வேத வசனத்துக்குள் கடந்து செல்வோம். இந்த நாளுக்குரிய வேத வசனம், குட் கேரக்டர் அண்ட் பேட் கேரக்டர்ன்றதை விட நான் கேரக்டர்ஸ் ஆஃப் எ கிறிஸ்டியன். இது ஒரு தலைப்பு அவ்வளவுதான். குட் கேரக்டர் அண்ட் பேட் கேரக்டர்ஸ் ஆஃப் எ கிறிஸ்டியன். அது பேட்னு போடுறதை விட நான் கேரக்டர்ஸ் நான் போட்டிருக்கிறேன். குட். இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மேத்யூ சாப்டர் 25 verse 1 to 13, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இரண்டாம் வருகையின் சம்பந்தமான ஒரு வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். முடிஞ்சா கன்னடத்தில் யாருன்னா ஒருத்தர் வாசித்திருக்கேன். ತಮ್ಮ ಆರಾಧನೆಗಳನ್ನು ತಕ್ಕೊಂಡರು, ಆದರೆ ಎಣ್ಣೆ ತಕ್ಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಬುದ್ಧಿವಂತರು ತಮ್ಮ ಆರಾಧನೆಗಳ ಕೂಡ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ಎಣ್ಣೆ ತಕ್ಕೊಂಡರು. ಮಗನಿಂದನು ಬರುವುದಕ್ಕೆ ತಡ ಮಾಡಲು ಅವರೆಲ್ಲರೂ ತೂಕಡಿಸಿ ಮಲಗಿದರು. ಆದರೆ ಅರ್ಧರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಮಗನಿಂದನು ಅವನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೊರಡಿರಿ ಎಂಬ ಕೂಗಾಯಿತು. ಆಗ ಆ ಕನ್ಯೆಯರೆಲ್ಲರೂ ಎಚ್ಚೆತ್ತು ತಮ್ಮ ಆರಾಧನೆಗಳನ್ನು ನೆಟ್ಟಗೆ ಮಾಡಿದರು. ಆಗ ಬುದ್ಧಿಗಳವರು ಬುದ್ಧಿವಂತಿಕೆಗೆ, ನಿಮ್ಮ ಎಣ್ಣೆಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೊಡಿರಿ, ನಮ್ಮ ಆರಾಧನೆಗಳು ಆರಿ ಹೋಗುತ್ತವೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ಅದಕ್ಕೆ ಆ ಬುದ್ಧಿವಂತಿಕೆಗಳು, ನಿಮಗೆ ಕೊಟ್ಟರೆ ನಮಗೂ ನಿಮಗೂ ಕೂಡ ಸಾಲದೆ ಹೋಗಿತು. ನೀವು ಮಾರುವವನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಕೊಂಡುಕೊಂಡರೆ ಒಳ್ಳೆಯದು ಅಂದರು. ಅವರು ಕೊಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೋದಾಗ ಮಗನಿಂದಲೂ ಬಂದನು. ಸಿದ್ಧವಾಗಿದ್ದವರು ಅವನ ಸಂಗಡ ಮದುವೆಯ ಮನೆಯೊಳಗೆ ಹೋದರು. ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲಾಯಿತು. ತರುವಾಯ ಉಳಿದ ಕನ್ನಿಕೆಯರು ಸಹ ಬಂದು, ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ, ನಮಗೆ ತೆರೆಯಿರಿ ಅಂದರು. ಆತನು, ನಿಮ್ಮನ್ನು ನಾನದೇನೆಂದು ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಅಂದನು. ಆದ ಕಾರಣ ಆ ದಿನವಾದರೂ ಬೆಳಗ್ಗೆಯಾದರೂ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾದ್ದರಿಂದ ಎಚ್ಚರವಾಗಿರಿ. ಆಮೆನ್. சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் படிச்சுட்டாங்க. பொறுமையா இருக்கலாம். நல்லா கவனிங்க. இந்த விஷயம் தெரியும், வசனம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் மெசேஜ் என்னன்னா, 10 கன்னிகைகள் வசனத்துல எப்பவுமே ரொம்ப ஷார்ப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, அவங்கள கன்னிகைன்னு தான் சொல்றாங்க. தட் மீன்ஸ் பாவம் இல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமானவர்களும் கன்னிகைகளும் மணவாட்டிகளும் ரட்சிப்பு அடைந்தவர்களும் அபிஷேகம் உள்ளவர்களும் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவர்களும் தேவ இரக்கங்களையும் வரங்களையும் பெற்றவர்களும் இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க எல்லாரும். சோ இவ்வளவு ஷார்ப்பா எல்லாத்துலயுமே பிளஸ் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு விசுவாசி ஆண்டவருக்கு the destination point, வாழ்க்கையின் முடிவிலே அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது நம்முடைய எல்லா வித முயற்சிக்கும் அப்பாற்பட்ட லாஸ்ட் சான்ஸ், ஆண்டவரை சந்திக்கிற நேரம். அதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் உன்னுடைய பிரயாசத்தையும் நீ பட்டு தேவனோடு பலனை பெறுகிற வேண்டிய நேரம். உலகத்தினுடைய பாடுகளுக்கு நேராகவும் உலகத்தினுடைய எல்லாவித சூழ்நிலைக்கு நேராகவும் நீ மீறி கடைசியாக தேவனுடைய வாசல் திறந்து நீ உள்ளே போகிற நேரம். கஷ்டத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும், உன்னுடைய பாடுகள் மத்தியிலும், உன்னுடைய பண பிரச்சனை மத்தியிலும், கடன் பிரச்சனை மத்தியிலும், பிள்ளைகளையும் பிள்ளைகளை பெற்று அவளை வளர்த்து அவளை ஆளாக்கி அவருடைய எல்லாவற்றையும் பொசிஷன்ல உட்காரச்சு நீ கெட்டு, அதாவது நீ பெற்றுக்கொண்ட எல்லா கெட்ட பேருக்கும் பின்னாடி உன்னுடைய பசங்களும் உன்னை ஒரு மாதிரி பேசி
தேவையில்லாத பேச்சுகளுக்கு இடமும் கொடுத்து வளர்ச்சி இல்லாதவர்களும், புத்தி இல்லாதவர்களும், மூல வளர்ச்சி இல்லாதவர்களும், அறிவு இல்லாதவர்களும், ஞானம் இல்லாதவர்களும், பெற்றோரை புரிந்து கொள்ளாதவர்களும், தற்பீரியரும், செல்பிஷ் ஆட்களுமா இவர்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து முடித்து கடைசியாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் பெறுகிற நேரத்திலே கதவு அடைக்கப்பட்டால் நமக்கு என்ன லாபம்? 10 கன்னிகைகளை பத்தி பேசுறோம். ரொம்ப ஷார்ப்பா சின்ன விஷயமா நீங்க புரிஞ்சுங்க. 10 கன்னிகைகள்னா they are all very 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 pure பரிசுத்தமானவர்கள், நல்லவர்கள் தான், ஆசீர்வாதமானவர்கள் தான். ஆனா அவங்களுக்கு வந்த நிலைமை என்ன? Two things. புத்தி உள்ளவர்கள், புத்தி. What is புத்தி? வேத அங்க இந்த ஸ்பெஷலி இப்படிப்பட்ட ஒரு சாப்டர் படிக்கிறப்போ டீடைலிங்கா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வேத ஞானம், வெளிப்பாடு, ஆவிக்குரிய வெளிப்பாடு, எக்ஸ்பிளேஷன். ஆமென், ஆமென். அப்படி பேராக்கா கவனிச்சிருக்கிறீங்க, இங்க இருந்து அலர்ட் ஆயிருந்தோ ப்ளீஸ். எங்கெங்கயோ பார்த்துருக்கிறீங்க, அப்படி இல்ல முறை கவனிங்க. புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். Who is புத்தி இல்லாதவர்கள்? எதுவுமே சீரியஸா எடுக்கிறது இல்ல, எதுவுமே எனக்குன்னு எடுக்கிறது இல்ல. நான் என்ற கர்வம், எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற கர்வம். புத்தி இல்லாதவர்களை லிஸ்ட் போட்டு எடுக்கலாம், எனக்கு டைம் வேண்டாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் பண்ண விரும்பல. புரிஞ்சுங்க, வெரி சிம்பிள் மேட்டர். புத்தி இல்லாதவர்கள் இன்னொருத்தரை புரிந்து கொள்ளாதவர்கள், இன்னொருத்தருக்கு இடமே கொடுக்கறது இல்ல, இன்னொருத்தர் வாழ விடுறது இல்ல, இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பமே கொடுக்கறது இல்ல. குற்றப்படுத்திக்கினே இருக்கிறது தப்பு. நீ பெரிய குற்றவாளியாய் கூண்டுல உட்கார்ந்துக்கிறன்றது நீ மனசுல வச்சுக்கோ. நீ ஃபர்ஸ்ட் கூண்டுல உட்கார்ந்துக்கிற கைதி, ஒருத்தர் குற்றவாளியா இருக்கிற நீ முட்டாள். நான் அர்த்தம் புத்தி இல்லாதவன் அர்த்தம். ஃபூல், புத்தி இல்லாதவர். நீயும் வாழ மாட்ட, இன்னொருத்தரும் வாழ விட மாட்ட, புரிஞ்சுக்கவும் மாட்ட. எப்படி எப்படி எப்படி? தாழ்ந்து வா, பணிஞ்சு வா, பொறுமையா வா. புத்தி இல்லாதவர்கள் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குது. எண்ணெய் எடுத்துன்னு வரதுக்கு மறந்துட்டாங்க. வாழ்க்கையில இருக்கிறது அதான் சுவாரஸ்யம். எப்படி? நான் இவ்வளவு நாள் குழந்தையா இருந்தேன், வளர்ச்சியில வந்த, முழுமை அடைகிற, பலப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கிற ஆசீர்வாதம் உலகத்துல கர்த்தர் என்ன கொடுக்காது? எல்லா காயும் சாப்பிடுற, எல்லா பழத்தையும் சாப்பிடுற, எல்லா விதத்தையும் சாப்பிட்டு முடிக்கிற. எதைதான் விட்டு வச்சேன்? உலகத்துல எதைதான் விட்டு வச்சேன்? எல்லாத்தையும் அனுபவிச்சு இல்ல. ஆனா இப்போ நீ என்னன்ற, எனக்கு புத்தி இல்லாத முட்டாள் நான் என்ற. ரெண்டாவது நான் என்னன்ற, அதுக்கு எவிடன்ஸ் மாதிரி ஏன் தீவட்டில என்ன இல்லைன்ற. எப்படியாப்பட்ட கேடுகட்ட ஆளாக்கணும் நீ? யோசனை பண்ணி பார். இதுல உனக்கு பேரு பாஸ்டர், நீ ரெவரண்ட், நீ டாக்டர். நயம் மனக்கேடு, நயம் மனக்கேடு. இதெல்லாம் எதையா முக்கியம்? எது முக்கியம்? வாழ்க்கையில் எது முக்கியம்? ஏன்னா துணி போட்டு போயிட்டா நீ மனுஷனா? குரங்கு கூட துணி போடுறாங்க இந்த காலத்துல, நாய் கூட துணி போடுறாங்க. மனுஷனா வாழணும், வாழ விடணும்.
தாயை வாழ விடு, மகனை வாழ விடு, மக்களை வாழ விடு, பெற்றோரை வாழ விடு, குடும்பத்தை வாழ விடு, வாழ விடு, ஒருவருக்கு வாழ விடு. விட மாட்டேன்றியே. ஏன்? அறிவு இல்லை உனக்கு. புத்தி இல்லாத நீ கிட்ட உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட தப்பா போச்சு. எங்களுக்கு புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவங்க கிட்ட உட்கார்ந்து தப்பா போச்சு. தப்பு. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தர் அதுதான் எச்சரிக்கிறாரு. விழித்திரு, விழித்திரு. எப்படி விழித்திரு? அலர்ட் ஆயிரு, அலர்ட் ஆயிடு, தெளிந்த உள்ளவர்களா மாறு, கண்ணு திறந்து பாரு. அண்ணன், அண்ணி, மகள், அண்ணி, தெரிந்தா? கண்ணை திறந்து பார், யாருன்னு பார். பக்கத்துலடா உனக்கு அறிவே இல்ல. கத்துக்கோ, கத்துக்கோ. எங்க உட்கார்ந்து கத்துக்கோ? ஸ்கூல்ல போய் உட்கார்ந்து கத்துக்கோ. பாடம் படி, படி நீ. அப்பதான் புத்தி வரும். அறிவில்லாதவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே. அதுக்கு அமைதி ஆகணும். பெரிய தெரிஞ்சவங்க மாதிரி பேசக்கூடாது. உள்ளத்தை பார், உன் மனசை பார், உன் எண்ணத்தை பார், உன் கிரியை பார், உன்னுடைய சரீரமாக தீவட்டியை பார், விளக்க பார். இந்த விளக்கல எண்ணெய் இல்லையே. வாட் இஸ் எண்ணெய்? வாட் இஸ் அபிஷேகம்? அறிவு, தேவ அறிவு, தேவ ஞானம், தேவ கிருபை, வளர்ச்சி. தினம் தினம் கர்த்தர் சமூகத்துல நாம் வளர்ற வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, சரீர வளர்ச்சி, மனுஷனுடைய வளர்ச்சி, நன்மை, ஃப்ரெண்ட்ஷிப், ஹல்லேலூயா, ஆரோக்கியம், உபதேசம், நன்மை, இரக்கம், கிருபை, தயவு எல்லாத்தையும் நீ போட்டு 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 போஷாக்கு கொடுத்து இவ்வளவு வருஷம். இன்னைக்கு நான் நாஸ்டா, இன்னைக்கு நான் மத்தியான சாப்பாடு, இன்னைக்கு நைட்டு நாளைக்கு நான் அன்னைக்கு அடுத்த வருஷம் இந்த வாரம், போன வாரம் எனக்கு சாப்பிட்டு, இந்த வாரம் என்ன சாப்பிடணும். எவ்வளவு புத்தி. ஆனா அறிவு மட்டும் கிடையாது. எப்படி இது? எப்படி? ஏன்? செக் பண்ணு. உன் தீவெட்டியில என்ன இருக்குதா? சிம்பிள் மேட்டர். இவ்வளவுதான் மெசேஜ். ஐயா மெசேஜே இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உன் தீவெட்டியில இந்த உடம்பு என்றும் விளக்குல என்ன இருக்குதா? வாட் இஸ் என்ன? ஆயில். ஆயில் இஸ் வாட்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அவர் சகல சத்தியத்திற்குள் நடத்துவார் தானே? சொல்லுங்க, சகல சத்தியத்திற்குள் நடத்துவார் தானே? அப்போ சகல சத்தியத்தில் நடத்தலையா? தெரியலையா? இது கெட்டது, இது நல்லது, இது தப்பானது, இது மோசமானது தெரியலையா? இது கூட தெரியலையா? எப்படி இது? தெரியாத மாதிரி நடிக்கூடாதுங்க. தெரியுது தெரியுதுன்னு தெரியல தெரியலன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுக்கு மிஞ்சினது வர ஒண்ணு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா. எவ்வளவு நாளைக்கு நீங்க வாழ்வீங்க? நீ எவ்வளவு நாளைக்கு வாழ்வீங்க? கொஞ்ச நாள். தயவு செஞ்சு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள். இன்னும் கொஞ்சம் இறக்கம் பண்ணு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கவனிங்க, இன்னும் கொஞ்ச நாள் இறக்கம் பண்ணு. இன்னொருத்தர் மன்னி தயவு காட்டு. கொஞ்சம் ஷேர் பண்ணி ஆசீர்வதிச்சிரு. அப்புறம் நீ கண்ணு முடியும் பிறகு உன்னால ஆசீர்வதிக்க முடியாது. உன்னால முடியல, நீ பட்டுக்கின பிறகு நீ யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. நீ சுகமா இருக்கிறப்பவே நீ ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன்னால 4 காசு கொடு, 4 பைசாவை கொடு. தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு 4 காசு கட்டி வை. சேஃப்டிக்கு உதவும். குடும்பத்தை பாரு, அம்மாவை பார்த்தேடு, அப்பாவை பார்த்தேடு. உன்னுடைய ஆகாத நேரத்துல உனக்கு தூக்கி உதவியா இருப்பாங்க. அல்லேலூயா. உன் சகோதரியை பார்த்தேடு, கூட பிறந்தவங்க பார்த்தேடு. அவங்க நிச்சயமா உனக்கு ஆதரவா இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தி இல்லாதவர்கள் யோசனை பண்ணு, புத்தி உள்ளவர்கள் யோசனை பண்ணு. புத்தி இல்லாதவர்கள் வாழ விடாதவங்க, மத்தவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றவங்க, மத்தவங்களை பத்தி வைத்தறிச்சல் படுறவங்க, மத்தவங்க மேல கோபப்படுறவங்க, மத்தவங்க வாழ்றதுக்கு இடைஞ்சலா இருக்கிறவங்க, மத்தவங்களுக்கு நன்மை செய்ய விடாதவங்க, புத்தி இல்லாதவர்கள், பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள், அபிஷேகம் இல்லாதவர்கள், அபிஷேகத்தினுடைய தெளிவு இல்லாதவர்கள், அவர்கள் தான் புத்தி இல்லாதவர்கள். சோ இந்த புத்தி இல்லாதவர்கள் நிச்சயமாய்
நீ அமர்ந்து இருந்து நெக்ஸ்ட் ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுப்பாரோ என்னவோ நினைச்சு நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் புத்தி உள்ளவர்கள் அப்படி இல்லை. புத்தி உள்ளவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் தீவட்டிகளில் என்ன நிறைவேறுச்சு. அவங்க யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க யாரையும் கேட்க மாட்டாங்க. கேட்கறது இல்லை. எங்களுக்கு வேண்டியது என்கிட்ட கேட்கறாங்க. நிறைவு உங்களுக்கு தெரியும். நான் ஜெபிக்கிறேன்னா, நான் துதிக்கிறேன்னா, ஸ்தோத்திரம் பண்றேன்னா, நான் வாழ்றேன்னா, சமாதானமா இருக்கிறேன்னா, நிம்மதியா இருக்கிறேன்னா, ஆறுதலா இருக்கிறேன்னா, சாப்பிட்டு திருப்தி ஆகுதா, ஜீரணம் ஆகுதா, சரியா டாய்லெட் போறனா, சரியா ரீசர்ச் போறனா, எல்லாம் கரெக்டா போயின்னு இருக்கிறனா, எல்லாமே சைக்கிள் கரெக்டா போதில்ல. அவங்களுக்கு தெரியுது. தேவனுடைய அபிஷேகமும் தெரியுது, தன்னுடைய உடம்புடைய நிலைமையும் தெரியுது. அவங்க பக்காவா இருக்கிறாங்க, ஜபத்தில் இருக்கிறாங்க. அந்த எவ்வளவு அலர்ட்னா புத்தி இல்லாதவங்க வந்து கேட்கும் பொழுது அவங்க இடமே கொடுக்கல. சோத்திரம் பண்ணுங்க, கை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. அவங்க இடம் கொடுக்காதீங்க. புத்தி இல்லாதவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களையும் நாசப்படுத்திடுவாங்க. உங்களுக்கு கம்மியாயிடும், அவங்களுக்கும் கம்மியாயிடும். அதனால நீங்க அவங்க கொடுக்கக்கூடாது. புத்தி சொல்லணும். புத்தி இருக்கிறவங்க புத்தி சொல்லணும். புத்தி கொடுக்க கூடாது. புத்தியாகிய என்னை கொடுக்க கூடாது. புத்தி சொல்லணும். என்ன சொல்லணும்? உங்களுக்கும் எங்களுக்கும் குறை வரக்கூடாதுன்னா நீங்க போய் இருக்கிற இடத்துல வாங்கிக்கோங்க. அததான் என்ன பண்ணணும்? இருக்கிற இடத்துல வாங்கிக்கணும். அல்லேலூயா. அததான் வாங்கி ரொப்பறோம். இருக்கிற இடத்துல வாங்கி ரொப்பறோம். அறிவு, புத்தி. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா புத்தி உள்ளவர்கள் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நேரம் வரட்டும் அதை பத்தி நம்ம பெருசா எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது இருக்கும் அதெல்லாம் பூச்சி கொடுக்கிற காரியம் இல்ல. அறிவில்லாதவனும் புத்தி இல்லாதவர்கள் பேசுற பேச்சு, புத்தி உள்ளவர் பேசுற பேச்சு எப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தர் இன்றோ நாளையோ என்னைக்கு வந்தாலும் சரி, நான் என்னுடைய சத்தியத்திலே, என்னுடைய நீதியிலே, என்னுடைய ஞானத்திலே, என்னுடைய பரிசுத்தத்திலே, என்னுடைய அபிஷேகத்திலே, கர்த்தருடைய மகிமையிலே நான் நினைச்சிருக்கிறேன். எப்பனா வந்து இயேசு கிறிஸ்து I am ready, sir. வாருங்கள், பிதா வந்து விட்டார், அது திறக்கப்பட்டது. You are ready to go. That's all. Same concept தான். எப்படி நீ பரிசுத்தமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பாயானால் இன்னைக்கும் கதவு திறப்பார் ஆண்டவர். நாளைக்கும் கதவு திறந்து உனக்கு வேண்டிய மூட்டையான ஆசீர்வாதத்தை கொண்டாந்து வீட்டுல போட்டுருப்பாரு. அதே ஆசீர்வாதம் எப்போ வருகையில கர்த்தர் உனக்கு கதவு திறந்து உன்னை கூப்பிட்டுவாரோ அதே ஆசீர்வாதம் இப்போ கூட நடக்கும். எப்படி நடக்கும்? இன்ஸ்டால்மெண்ட்ல நடந்துருக்கும். எப்படி? கர்த்தர் உன் குறைச்சல் எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர். நிறைவா இருக்கிறவர்கள், புத்தி உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள் வாழ்க்கையிலே அன்றாட தேவைகளை கர்த்தர் மூட்டையா கொண்டாந்து போட்டு போயினே இருப்பாரு. அவங்க வந்து பிரசன்டேஷன் இவர்களுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றவாறு, புத்தி உள்ள குணாதிசயத்துக்கு ஏற்றவாறு இந்த மூட்டையை உள்ளிட்டலே போடுகிறேன் கர்த்தர் சொல்ல மாட்டார். அவர் இந்த மாதிரி அடிக்க மாட்டார். வீட்டுக்கிட்ட வரும், கதவை திறக்கும், ஆசீர்வாதத்தை கொட்டிட்டு போயிட்டே இருக்கும். அதான் அருமை தெரியும். அதுதான் அருமை தெரியல இன்னைக்கெல்லாம். சுவாசியே ஆசீர்வாதத்தை தண்ணீர்ல போட்டு நல்லபடி வைராக்கியம், நல்லபடி கோபம், நல்லபடி எரிச்சல், நல்லபடி போகலாம். எப்படி? போட்டு வை வெளியூரத்துல போட்டு வை, தங்கச்சி கிட்ட போட்டு வை, தம்பி கிட்ட போட்டு வை, அப்பா கிட்ட போட்டு வை, அம்மா கிட்ட போட்டு வை, விசுவாசி கிட்ட போட்டு வை, சர்ச்சில் போட்டு வை. ஆசீர்வாதம் என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு உங்க கதவை தட்டும். ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவங்க போல இருக்கக்கூடாது. புத்தி இல்லை, யாரு வேத வசனம் இல்லை. எவ்வளவு போதிச்சாலும் மண்டை வரைக்கும் ஏறாது. அப்பதான் வீட்டுக்கிற கதையை யோசித்துருக்குது. சர்ச்சில் நம்ம போச்சுன்னு போய் அப்பதான் வீட்டு கதையை யோசித்துருக்குது. எங்கிருந்து சீர்படும்? வீட்டுக்கு போய் அதே ரகல, அதே சட்டை. எப்படி எப்படி எப்படி? சோத்திரம். கண்ணை திறங்க, கண்ணை திறங்க, கண்ணை திறங்க. பிரசங்கம் பண்றப்ப கண்ணை திறந்து பாருங்க. என்ன
விசுவாசிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, உற்சாகமா இருங்க, புத்தி உள்ளவர்களா இருங்க. நம்ம எல்லாரும் புத்தி உள்ளவர்களா இருந்தா மட்டும்தான் தினந்தனம் வாழ முடியும், தினந்தனம் ஆசீர்வாதத்தை வாங்க முடியும், அபிஷேகத்தை வாங்க முடியும், ஞானத்தை வாங்க முடியும், அறிவை வாங்க முடியும், தேவ கிருபை வாங்க முடியும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் நமக்காக கதவை திறந்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம்.